ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் கம்பீர குரல் ஒலிக்க தொடங்கிய நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிற ஆட்சியில் குறிப்பாக சாதனைகள் என்பது இன்றைக்கு உலக அளவில் போற்றப்படவும் பாராட்டப்படவுமான சாதனைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சாதனைகளை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களையும் கடந்து உலகின் பல்வேறு நாடுகளும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக காலை உணவு திட்டம் என்கின்ற அந்த சீரிய திட்டம் கனடா, அதாவது நம்முடைய இலங்கை போன்ற பல்வேறு வெளிநாடுகளும் அதை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. அதேபோல் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள், ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, அண்மையில் தேர்தல் நடைபெற்று முடிந்த மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் அதை பின்தொடர தொடங்கி இருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற சீரிய திட்டம் இன்றைக்கு 3,57,000 பேரை கடந்து விபத்துக்குள்ளானவர்களின் உயிர் மீட்டெடுத்த மிக சிறப்பான திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றிய அரசின் சார்பில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் தமிழ்நாட்டில் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த விளக்கத்தை வந்து கேட்டறிய அதனுடைய ஆவணங்களை கேட்டு பெற்று சென்றார்கள். நேற்றைக்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிற திட்டத்திற்கும் பல்வேறு சிறப்புக்குரிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றாலும் தமிழ்நாட்டின் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தை பின்தொடர்ந்து ஒன்றிய அரசும் இந்த திட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருப்பதற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான முன்னுதாரணமான மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. விபத்து நேர்ந்த 48 மணி நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் வரை தருகிற ஒரு அற்புதமான திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது விபத்து நடந்த 7 நாட்களுக்குள் 1.5 லட்சம் தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 லட்சம் ரூபாய் முதல் 48 மணி நேரத்திலேயே தருகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஒன்றிய அரசை பொறுத்தவரை விபத்து காப்பீட்டு திட்டத்திலிருந்து அந்த நிதியை தருவது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற திட்டத்தில் இன்னொரு நிபந்தனையும் போடப்பட்டிருக்கிறது. விபத்து நடந்தவுடன் 3 மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் அதனை விசாரித்து உரியவருக்கு அவர்கள் ஆவணம் அளிக்க வேண்டும். ஆனால் இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டம் விபத்து நடந்தவுடன் உடனடியாக அவருடைய உயிரை காப்பாற்றுகிற அந்த முதல் முயற்சி எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் நேரடியாக மருத்துவ சேவை என்கின்ற வகையில் ரூபாய் 2 லட்சம் செலவு செய்கிற அந்த திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்ற திட்டமாகவும் 3,57,000க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்ற திட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனினும் ஒன்றிய அரசு நம்முடைய இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டத்தை நகலெடுத்து அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஸ்கீம் ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள். என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்னுதாரணமாக மிக சிறப்பான வகையில் இந்த திட்டத்தின் பயன்பாடுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தில் இதுவரை 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். புதுமை பெண் என்கின்ற திட்டத்தில் இதுவரை 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தில் 41 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்றிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை என்கின்ற திட்டத்தில்
1,15,00,000 பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். விடியல் பயண திட்டத்தில் 685 கோடி பயணங்கள் இதுவரை இலவசமாக நடைபெற்றிருக்கிறது. அந்த இலவச பயணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மகளிருக்கு மாதந்தோறும் 888 ரூபாய் சராசரியாக பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்படி இன்னமும் பல்வேறு திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் இன்றைக்கு 2,25,00,000 மேற்பட்டவர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கின்ற திட்டம். இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு மட்டும் உலக அளவில் ஒரு மாடலான ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 4 ஆண்டுகள் நேற்றோடு நிறைவு பெற்று இன்றைக்கு 5வது ஆண்டு தொடக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் அரசின் சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டுகள் தொடரட்டும், இது பல்லாண்டுகள் என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்று காலை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் துயிலும் இடங்களில் இன்றைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தொடர்ந்து விடியல் பயண திட்டத்தில் பயன்பெறுகிறவர்களோடு பேருந்தில் பயணித்திருக்கிறார்கள். புதிதாக 214 பேருந்துகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சைதாப்பேட்டை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் ஏராளமானவர்களுக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தென் சென்னை மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் பலவாறாக மக்கள் பயன்பெறுகிற வகையிலான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சைதை மேற்கு பகுதி திமுக கழகத்தின் செயலாளர் திரு எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் 1000 பேருக்கு சைவ உணவு, குறிப்பாக பலதரப்பட்ட வகையிலான சைவ உணவுகளை வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் மேற்கு சைதையில் மேற்கு ஜோன் சாலையில் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் அமைப்பாளர் திரு சைதை சாதிக் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் 1000 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படுகிற நிகழ்வும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பயன்பெறுகிற வகையிலான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. காவல்துறை உரிய நடவடிக்கைகளை யார் மீது இதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜுங்கிறது வெளிப்படையாக இன்றைக்கி எல்லா ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரங்களின் அடிப்படையில் நிச்சயம் காவல்துறை நல்ல நடவடிக்கைகளை எடுப்பார்கள்.